வணக்கம். இந்த வீடியோல சாவர்னிட்டி பத்தி பார்க்க போறோம். சாவர்னிட்டி வந்து பிரியாம்பிள்ல நம்மளுக்கு நேச்சர் ஆஃப் தி இந்தியன் ஸ்டேட்ன்ற அந்த டாபிக்ல வந்து நம்ம பார்த்துருப்போம். பிரியாம்பிள்ல வந்து இத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ சாவர்னிட்டின்றத பத்தி நம்ம இப்ப டீட்டெயிலா பார்க்கலாம். சாவர்னிட்டி அப்படின்றது என்னன்னா, இப்ப எந்த ஒரு எக்ஸ்டர்னல் அத்தாரிட்டியும் அவங்க கண்ட்ரோல் இல்லாம தன்னோட ஸ்டேட்டுக்கு அவங்களே டெசிஷன்ஸ் எடுக்கிறது. இண்டிபெண்டன்ட்டா அவங்களே முடிவுகள் எடுக்கிறத வந்துட்டு சாவர்னிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் வந்து சுப்ரீம் பவர் அப்படின்னு சொல்றாங்க. சுப்ரீம் பவர் ஆஃப் தி ஸ்டேட் டு டேக் டெசிஷன்ஸ் இண்டிபெண்டன்ட்லி வித்தவுட் கண்ட்ரோல் ஆஃப் எனி எக்ஸ்டர்னல் அத்தாரிட்டி அப்படின்ட்டு இங்க சொல்லியிருக்காங்க. இப்போ சாவர்னிட்டினா வேற ஒண்ணும் இல்ல. ஃப்ரீடமும் அந்த சுப்ரீம் அத்தாரிட்டி இருக்குல்ல, அதுவும் சேர்ந்தது தான். அந்த சுப்ரீம் அத்தாரிட்டி அதுக்கு தேவையான டிசிஷன்ஸை அதுவே எடுத்துக்கிறது வந்துட்டு சாவர்னிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 2 டைப் ஆஃப் சாவர்னிட்டி இருக்குது. இன்டர்னல் சாவர்னிட்டி இருக்குது, எக்ஸ்டர்னல் சாவர்னிட்டி இருக்குது. இன்டர்னல் சாவர்னிட்டி அப்படின்னா நம்மளே நமக்கான லாஸை உருவாக்கிக்கிறதா இருக்கட்டும், அதை அமல்படுத்துறதா இருக்கட்டும், நம்மளுக்குன்னு உள்ள இன்ஸ்டியூஷன்ஸை உருவாக்குறதா இருக்கட்டும், இந்த பவர் எல்லாம் வந்து நம்ம கையில் இருக்கிறத வந்து இன்டர்னல் அத்தாரிட்டி, இன்டர்னல் சாவர்னிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு லா உருவாக்குறதா இருக்கட்டும், வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வந்துட்டு உருவாக்குறதா இருக்கட்டும், இல்லை லா வந்து இப்படி தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே இன்டர்னல் சாவர்னிட்டிக்குள்ளே தான் வரும். த பவர் ஆஃப் த இந்தியன் ஸ்டேட் டு டேக் டிசிஷன் ரிலேட்டட் டு இன்டர்னல் மேட்டர்ஸ். இன்டர்னல் மேட்டர்ஸில் யாரோட ஒரு இன்ஃப்ளூயன்ஸுமே இல்லாமல் இந்தியன் ஸ்டேட் வந்து அதோட டிசிஷனை அதுவே எடுக்கிறதுக்கு வந்து இன்டர்னல் சாவர்னிட்டி அப்படின்னு சொல்லலாம். எக்ஸ்டர்னல் சாவர்னிட்டி அப்படின்றது என்னென்னா, இப்போது நம்ம இன்னொரு நாட்டு கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை வந்துட்டு வேறு யாரோட கண்ட்ரோலும் இல்லாமல் நம்ம இன்னொரு நாட்டு கூட எப்படி இருக்கிறோம் அப்படின்றத சூஸ் பண்ணுறதும் வந்து எக்ஸ்டர்னல் சாவர்னிட்டி அப்படின்னு இங்கே சொல்லப்படுது. ஸோ இப்போது ஒரு டிசிஷனை எடுக்கிறோம் அப்படிங்கும்போது அந்த டிசிஷன் எந்த ஒரு கண்ட்ரினாலும் டாமினேட் பண்ணப்படாமல் தன்னால் என்ன எடுக்க முடியும், தனக்கு என்ன தேவை அப்படின்றத யோசித்து எடுக்கிறது எக்ஸ்டர்னல் சாவர்னிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஃபாரின் பாலிசியில் சொல்லலாம். அதுக்கப்புறம் ட்ரீட்டிஸ், ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் நடுவில் இருக்கிற ஒப்பந்தம், இல்லை ஒரு நாட்டுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறதா இருக்கலாம், இல்லை வார் அண்ட் பீஸில். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோன்னா யுக்ரைன் ரஷ்யாவில் வாரில் வந்துட்டு இந்தியா வந்து அமைதியாக இருக்குது. இது கூட வந்துட்டு எக்ஸ்டர்னல் சாவர்னிட்டி தான் சொல்லுது. ஏன்னா ஒருத்தர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுனாலையும் ஒருத்தர் வந்து ஃபோர்ஸ் பண்ணுறதுனால ஒரு டாமினன்ஸ்னால நம்ம எந்த ஒரு டிசிஷன்ஸ் எடுக்காமல் இருக்கிறோம். அதுதான் வந்து எக்ஸ்டர்னல் சாவர்னிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. டிசிஷன்ஸ் ஆர் பவர் டு டேக் அண்ட் மேட்டர்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ். நம்ம வந்து நம்மளோட பவரை நம்மக்கிட்டே தான் வச்சுருக்கோம். நம்ம தான் வந்து நமக்கு தேவையான டிசிஷனை எக்ஸ்டர்னல் சாவர்னிட்டியே எடுக்கிறோம் அப்படின்றத இங்கே பார்க்குறோம். இப்போ மாடர்ன் ரியாலிட்டியை பார்க்க போனோம்னா சாவர்னிட்டி உண்மையாகவே அப்சல்யூட் மீன்ஸ் உண்மையாகவே சாவர்னிட்டின்றது ஒன்று ஃபுல் ஃப்ளெஜ்டாக நம்ம யோசிக்கிற டிசிஷன்ஸ் தான் எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா நம்ம வந்து இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸில் வாலண்டியராக ஜாயின் பண்ணும்போது WTO வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனாக இருக்கலாம், IMF இருக்கலாம், வேர்ல்டு பேங்காக இருக்கலாம், இதில் வந்துட்டு நம்மளே போய் ஜாயின் பண்ணும்போது இப்போ எக்ஸாம்பிளுக்கு WTOவே எடுத்துக்கிட்டோம்னா அங்கே வந்து நம்ம WTOட ரூல்ஸை தான் ஃபாலோ பண்ண முடியும். நம்ம ட்ரேட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வந்து ஃப்ரீயாக யோசிக்கிற மாதிரி இம்போஸ் பண்ண முடியாது. அவங்களுக்கு ஏற்ற மாதிரியாக நம்ம லாஸை வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்டர்னல் சாவர்னிட்டி எக்ஸாம்பிள்னான்னு கேட்டால் கிடையாது. நம்ம அப்சல்யூட் சாவர்னிட்டியை வந்து என்ஜாய் பண்ணலை. எக்கனாமிக் சாங்ஷன்ஸாக இருக்கட்டும், WTOட ரெகுலேஷன்ஸாக இருக்கட்டும், IMFோட கண்டிஷன்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே பார்த்தோன்னா நமக்கு வந்து ஒரு லிமிட் இருக்குது. நம்ம வந்து எக்ஸ்டர்னல் சாவர்னிட்டியை வந்து ரொம்ப எக்ஸ்டர்னல் சாவர்னிட்டியில் பொதுவாகவே சாவர்னிட்டியை வந்து நம்ம ஒரு ஃப்ரீடமாக வந்து கன்சிடர் பண்ண இந்த இடத்துல முடியாது. அவ்வளோதான். தேங்க்யூ.